என்னடா பண்றீங்க? கீ ரைஸ்ன்றது வந்து முஸ்லீம் வீட்ல செய்யுது. அது வந்து பேர் பகாரியான்னு சொல்லுவாங்க. அதுதான் பன்னீர் பட்டர் மசாலா கூட சேர்ந்து சாப்பிட்டாதான் அது டேஸ்ட் தெரியும். கீ ரைஸ் மட்டும் தனியா சாப்பிட்டா சத்தியமா டேஸ்ட் தெரியாது. ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிட்டா அது மெயின் டிஷ். அதுக்கப்புறம் அது கீழே இருக்கிறது வந்து சில்லி சிக்கன் அது சைட் டிஷ். ப்ரிப்பரேஷன் வந்து எப்போ போலதான் வெஜிடபிள் ரைஸ் நார்மலா செய்யற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நெய் ஊற்றி, இது எண்ணெயே போடல, நெய் பட்டரு ரெண்டுத்தையும் போட்டு வெங்காயத்தை வதக்கி தக்காளியை போட்டு அது ப்ரிப்பரேஷன் எப்போ நார்மலா பட்டை லவங்கம் ஏலக்காய் இதை போட்டு நல்லா வதக்கிட்டு அது ஒரு ஃபிளேம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப அடுத்து வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் எண்ணெய் போட செஞ்சது இல்ல, நெய் போட செஞ்சதுதான். அதுவும் வந்து அதே சேம் ப்ரிப்பரேஷன் தான். ஆனா லாஸ்ட்ல பன்னீரை மட்டும் லாஸ்ட்ல போட்டா அது அவ்வளவுதான். சில்லி சிக்கன் இவன் தான் செஞ்சான். சரிடா, பன்னீர் பட்டர்ஸ்ல மட்டும் பன்னீர் பெருசா இருக்கனால உள்ள காரம் லைட்டா இறங்கல, மற்றபடி ஓகே நல்லா தான். சரி, சாப்பிடும் போதும் சூப்பரா இருந்தது. அப்புறம் சில்லி சிக்கன் சூப்பரா இருந்துச்சுடா. அது வந்து சிக்கன் மாதிரியே தெரியல, ஏன்னா அவ்வளவு சாஃப்டா இருந்துச்சு சில்லி சிக்கனு. கீ ரைஸும் அதையும் சேர்ந்து சாப்பிடும் போது ஓகே நல்லா இருந்துச்சு.